வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். வானங்கள் பூமியிலே மறைந்திருக்கிற எல்லா இரகசியங்களையும் அந்த அல்லாஹுதான் அறிந்திருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான எந்த ஒரு கடவுள்களும் கிடையாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமா. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உயிர்கள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற ஒரு தலைப்புல சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக உயிர்கள் அப்படின்று சொல்கிற நேரத்தில் நாம் எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நாம் உயிர்கள் சம்பந்தமாக நிறைய அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். குர்ஆனிலே உயிர்களை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய பேசியிருக்கிறான். அதை பற்றிய ஓரளவான அறிவு பெரும்பாலும் நமக்கு இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடம் ரூஹை பற்றி, உயிரை பற்றி கேட்கிறார்கள். குல் அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது எனது ரப்புடைய கட்டளையில் உள்ளதாகும், என்னுடைய ரப்புடைய கட்டளையாக அது இருக்கிறது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அறிவிலே நீங்கள் மிக சொற்பமாகவே வழங்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரூஹை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ரூஹுண்டா அது மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்புடைய கட்டளையாகும். ஒரு உடம்புல அல்லாஹு தஆலா எவ்வளோ காலம் அதை நிலைக்க செய்யணும்னு நினைக்கிறானோ அவ்வளோ காலத்துக்கு அது நிலைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா உயிருக்கான ஒரு அஜலை வைத்திருக்கிறான். அந்த அஜல் வருகிற நேரத்தில் லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட அது பிந்தவும் மாட்டாது முந்தவும் மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ உயிர்களை பொறுத்தவரையும் அது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதர்களுக்கு, குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனுடைய உயிரிலிருந்து ஊதியதாக சொல்கிறான்.
இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி காலிகுன் பஷரன் மின் தீன். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் சொன்னான், நான் மனிதர்களை மண்ணிலிருந்து படைக்க இருக்கிறேன். ஃபஇதா சவ்வைதுஹு வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி. அல்லாஹு தஆலா மனிதனை உருவாக்கி அல்லாஹ் சொல்றான், அதிலிருந்து என்னுடைய ரூஹை நான் ஊதினேன். அப்ப மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே அது உயிர் தான். அந்த உயிர் மனித உடல்ல இல்லாம போறதுக்கு பேர் தான் மௌத்துன்னு நம்ம சொல்லுவோம். சூரா முல்கில் அல்லாஹு தஆலா ஆரம்ப 2வது வசனத்துல சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத் என்றான். அவன்தான் மௌத்தையும் படைத்திருக்கிறான், வாழ்வையும் படைத்திருக்கிறான். ஏன்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் செயல்களால் நல்லவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி. இந்த உலக வாழ்வு என்பது உயிர் இருந்தா தான் அதுக்கு சோதனை. உயிர் இல்லாத ஜனாசா வச்சுக்கிட்டு நான் சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த உடம்பு வச்சுக்கிறேன்னா அப்படி சொல்றது இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா வாழ்க்கைன்னு சொன்னாலே அது உயிர் தான். ஒரு நபர் இருக்கிறார், நல்ல ஒரு மனுஷன், அழகான தோற்றம், நல்ல வசதிக்காரால் எல்லாம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, பெரிய குடும்பம். இப்போ அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தா போய்க்க பிறகு நல்ல ஒரு மனுஷன், அவரை கொண்டு போய் மண்ணில் புதைக்கலுமான்னு நம்ம வைக்கலுமா? ஏலாது. தலையை பிச்சுக்கிட்டு என்னது ஒப்பாரி வச்சு ஓலமிட்டு அழுகிற மனைவி கிட்ட போய் உங்கள் மாப்பிள்ளை 1 மாதம் வீட்டில் வைப்பமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லை, இவ்வளவு சம்பாதிச்சு தந்தால நம்ம திடீர்னு அது அவர் உயிர் போனா என்ன, அவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சாத்தியமா? இல்லை. ஆகவே மனித வாழ்க்கைன்னு சொன்னாலே அது உயிர் இருந்தா தான். 2 வகையாக மனிதன் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஒன்று காலங்களின் தொகுப்பு. வாழ்க்கைண்டா என்ன? ஒரு ஆள் பிறந்து அந்த அண்டே மூத்துன்னு குழந்தையாகும் போதே மூத்து, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவோமா? இல்லை. காலங்கள் கொடுக்கப்படணும். மனிதன் விரும்புறது அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதை மட்டுமல்ல, அவன் உயிரோட வாழணும். அல்லாஹு தஆலா சோதனை என்று சொல்வது எதை? மனிதன் உயிரோட வாழணும். உடம்பு மட்டும் அசைஞ்சா போதாது. அவனுக்கு அவன் அசைவுக்கான காரணியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, எப்படி உடம்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதோ அதே மாதிரி மனித உயிர்களும் அல்லாஹுவினால் படைக்கப்பட்டிருக்கு. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ரூஹ் என்று ஒரு கிதாபோட பேரே ரூஹ் தான், உயிர். இந்த ரூஹை பற்றி அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. நாங்கள் இதை முழுசா இங்கே பேச இயலாது. ரூஹ் என்பது இப்போ அதில் பல வகையான சர்ச்சைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. மருத்துவ உலகத்தில் உள்ளவங்களுக்கு படிச்சிருப்பாங்க அந்த உயிர்கள் சம்பந்தமாக. தாவரத்துக்குள்ள உயிர் எப்படி இருக்கும், மனிதன் உயிர் எப்படி இருக்கும், உயிர்ண்டா என்ன அப்படின்ட்டு இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அதுக்கு பதிலே இல்லாமல் இருக்கிறாங்க. பதில் இருக்கா சார்? உயிர்ண்டா என்னண்டு ஏதாவது பதில் இருக்குதா? உயிர்ண்டா இன்னும் தான் வரை விளக்கணும். மனிதனை இயங்க வைக்கிறது, வளர வைக்கிறது என்ன சொல்லலாம். உயிர்ண்டா என்னண்டு துல்லியமாக அந்த உயிர் இன்றைக்கு என்ன செய்யப்படலை, கண்டுபிடிக்கப்படலை. உயிர் இருக்குது, அது உலகத்தில் அவங்க ஒத்துக்கொள்ளலைன்னா அவன் விஞ்ஞானியே இல்லையே. ஆனால் அந்த உயிர் என்ன அப்படின்றதுல பல வகையான குழப்பங்கள் விஞ்ஞான உலகத்தில் போகுது. இப்போ நான் அதை பற்றி பேசலை. அதை பற்றி என்னை விட பேசுறதுக்கு இந்த சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, இந்த யூதர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாவை காண்றாங்க. அதுக்குள்ள யூதர்கள் அவங்களுக்குள்ளே பேசிட்டு சொல்றாங்க, இந்த போறாரு, இவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சரியான பதில் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க யூதர்கள்ட்ட, கேட்காதீங்க, கேட்டா நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மாற்றமா ஒரு பதில் சொல்ல போறல, எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்னு வந்து ரசூலுல்லாட்ட கேட்டாங்க, உயிரிண்டா என்ன அப்படின்னு. அந்த நேரத்தில் ரசூலுல்லா மௌனமா இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த வசனம் இறங்கிச்சு. எந்த வசனம்? வயஸ்அலூனக அனிர் ரூஹ். ரூஹ்ண்டா என்ன என்று உங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய கட்டளையாகும், அல்லாஹ்வோட ஓர்டர். விளங்குதா? ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழ்றான், ஒரு நோயும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆனா மூத்தா போறான். என்னதுக்கு மூத்தா போனா தெரியல. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. அல்லாஹ் எதை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டானோ அது அவனுடையது, எதை அவன் நமக்கு தந்திருக்கிறானோ அதுவும் அவனுடையது தான்.
ஒவ்வொன்றுக்கும் அஜல் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும். இப்போ நான் இன்றைக்கு ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நாளைக்கு நான் இல்லாமல் போனாலும் போகலாம், மௌத்தாகலாம். நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே நீங்கள் என்ன செய்யலாம், மௌத்தாகலாம். யாருக்கும் சொல்லல அது உங்களோட அஜல் எப்பன்னு. எனவே ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு அஜலை வைத்திருக்கிறான் அப்படின்றத குர்ஆன் சொல்லி காட்டுது. மனிதனுக்கு வழங்கப்பட்ட உயிர் இருக்குது. இப்போ எனக்கு வழங்கப்பட்ட உயிர் அது என்னது தான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், மனுஷன் மௌத்தா போகிறான் தானே, உயிர் மௌத்தா போமா? உயிரும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, உயிர் மௌத்தா போமா? சொல்லுங்க உங்களோட ஐடியாவை. உயிர் மௌத்தா போமா இல்லையா? உயிர் கைப்பற்றப்படும். வழங்குதா? உங்களுக்கு அனுப்பப்பட்ட, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர் உங்களோட உயிரை எடுப்பார், கைப்பற்றுவார். வழங்குதா? அதுக்கு தான் மௌத்துன்னு சொல்றது. இந்த உடம்பு என்பது அழியும், அல்லாஹு தஆலா மீண்டும் என்ன செய்வான், அதை கொண்டு வருவான். இது காபிர்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த அழிஞ்சி மண்ணாகி போன, உக்கி போன, இந்த எலும்புகளாகி போன புறவு திருப்பவும் எழுப்பப்படுவோமா அப்படின்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல, அதாவது காஃப் வல் குர்ஆனில் மஜீத் இந்த அத்தியாயத்தில் சொல்றான், இதா மித்னா வ குன்னா துராபன், நாங்கள் மௌத்தா போய் மண்ணா போன பிறவும் திருப்பி எழுப்பப்படுவோமா? அஜீபுன், அதான் சொன்னாங்க. இது என்ன சொல்லுது, இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பதில் சொல்றான் நிறைய இடங்கள்ல. இப்பயாவது நீங்க இந்த மக்கி போன எலும்பை கொண்டு வந்துக்கிட்டு இதை திருப்பி எழுப்புவானான்னு இது ஆச்சரியம்ன்றீங்க, அப்படித்தானே? இப்போ ஒரு உதாரணமாக இந்த மவுஸை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கண்டுபிடிச்ச இந்த நிறுவனத்துக்கு இதே மாதிரி இன்னொரு மவுஸ் செய்கிறதோ அல்லது இந்த உடஞ்ச மவுஸை மறுபடி சீரமைக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. இந்த மவுஸ்ன்னு ஒன்றை புதுசாக கிரியேட் பண்ணுறதான் பிரச்சனை. ஏற்கனவே இல்லாமல் இருந்த ஒன்றை படைச்சது ஆச்சரியமா, இல்லாட்டி இருந்த ஒன்றும் அழிஞ்சு போய்த்தது மறுபடி கொண்டு வர்றது ஆச்சரியமா? அதுதான் ஆக பெருசு. அதையே செஞ்சவன் உக்கி போன பிறகு திருப்பி கொண்டு வர மாட்டானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதை பல இடங்களில் கேட்குறான். எனவே மனித உயிர்ன்றது வந்து மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உயிர் அது தற்காலிகமாக எடுக்கப்படும். இப்போ ஷஹீதுகள் மௌத்தா போனால் அவங்களோட உயிர்கள் சொர்க்கத்தில் பட்சிகளாக அது சுற்றிக்கிட்டு இருக்கும், அப்படிதானே? அதனால தான் சில ஆட்கள் மௌத்தா போகவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவுலியாக்கள்லாம் மௌத்தா போக மாட்டாங்க, ஹிதர் நபியெல்லாம் சுற்றி தர்றாராம். அதனால சலான் சொல்லும் போது இந்த முழங்கையை அப்படி ஊண்டி பார்ப்பாங்க, முழங்கை இல்லாட்டி அவர் ஹிதர் ஹயாத் நபின்னு சொல்லி. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் மக்கள் இருக்காங்க. அப்போ உயிர்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை நாடுபவர்களுக்கு நாடுகிற நேரத்தில் அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். வழங்குதா? நம்ம குர்ஆன் வசனங்களை அதை பற்றி பார்ப்போம். எனவே உயிர் இல்லாமல் போனால் மனித வாழ்க்கை என்பது இல்லை, முடிச்சு. அதுதான் மௌத்துன்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் மனிதனால் முறியடிக்க முடியாத மாபெரும் சவால், சேலஞ்ச் என்னண்டா மௌத்து தான். ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத். எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோட உயிர் எடுப்பான். எங்கிருந்தாலும் நீங்கள் மரணத்தை சந்திக்கத்தான் போறீங்க. எங்கிருந்தாலும்டா வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, பலமாக இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் மௌத்து வரும். மௌத்துக்கு பயந்து. அப்ப உயிர்கள் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரம் வந்துட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப மனிதனுக்கு வழங்கப்பட்ட இந்த உயிர் அல்லாஹ் தற்காலிகமாக கைப்பற்றுகிறான், அப்படித்தானே? கபர்ல கொண்டு அடக்கப்பட்ட உடனே அந்த உயிர் மறுபடியும் அவனுக்கு ஊதப்படுகிறது. அவன் உயிர் தான், அவனே தான். விளங்குதா சொல்றது? ஊதப்பட்ட பிறகு அவங்க எழுப்பி விசாரிக்கப்படுகிறார்கள். மன் ரப்புக ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க, இதெல்லாம் கேட்கப்படுது. நம்ம சில பேர் வந்து இதை பாடமாகிக்கொள்றது, தொழுகிறோமோ நோம்பு பிடிக்கிறோமோ இதை பாடமாகிக்கொள்றது. தல்கீன் ஓதுறன்ற போர்வையில் போய் கபூரில் போய் இதை ஓதுறாங்க. இப்படி எல்லாம் வருவாங்க கேட்பாங்கன்னு. இது வந்து நாம் இங்கேருந்து பாடமாக்கிட்டு போயிருந்தா அவ்வளோ பேரும் பாடமாக்கிடுவாங்க இன்றைக்கு. அப்படி அல்ல, இது உங்களோட செயல்கள், நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்றதை பொறுத்து நீங்கள் தானாக பதில் சொல்லுவீங்க. வெறும் நாவால் பாடமாக்கி பதில் சொல்கிற விஷயம் அல்ல. அப்போ உயிர்கள் கபருக்குள்ள என்ன செய்யப்படுது, ஊதப்படுது. அதே மாதிரி நாளைய மறுமையில் அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து எழுப்புறான். நமக்குரிய உயிரை நமக்கு திருப்பி தாரான். அப்போ உயிர்கள் மரணிப்பதில்லை, அது ஒரு படைப்பாக இருந்தாலும். இப்போ இதில் இந்த உயிர்கள் சம்பந்தமாக வரக்குள்ள பலவிதமான கேள்விகள் இந்த நாஸ்திகர்கள், அதாவது இறை கோட்பாட்டுக்கு அப்பால் பட்டவங்க சொல்லுவாங்க. இது ஒரு விரிவான ஒரு தலைப்பு. சுருக்கமாக உங்களுக்கு இதை
எனக்கு விளங்கப்படுத்த இயலாது. சில தகவல்களாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய உயிர் ஊதப்படுவதற்கு முன்பு அவன் வளர்றான், அப்படித்தானே? குழந்தையாக இருக்கும்போது 120 நாளில் அவனுக்கு உயிர் ஊதப்படுது. அவனுடைய வாழ்நாள் தீர்மானிக்கப்படுது, அவன் நல்லவனாக இருப்பானா, அந்த 4 விஷயங்கள் அவனுக்கு வழங்கப்படுது. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் 120 நாள் தான் உயிர் ஊதப்படுதுண்டு, மனிதன் விந்தணுவாக அவன் கற்பத்துக்குள்ளே செலுத்தப்படும் போதே அவன் உயிராத்தான உயிர் விந்தணுவில் லட்சக்கணக்கான அந்த அணுக்களில் எத்தனையோ உயிரணுக்கள் தானே, அதே உயிர் தானே. அப்போ என்ன 120 நாளைக்கு போகிற உயிர்வார்? அவர் உற்பத்தியே உயிர்லேருந்து தானே தொடங்குது, வளர்ச்சி என்பது உயிர்லேருந்து தானே உருவாகுது. மனுஷன் மௌத்தாப்பை தான் வைங்களேன், அவனோட உடம்புல உள்ள செல்லுகளில் உள்ள உயிர்கள் வாழத்தானே செய்யுது. அப்போ என்னண்டு அவனை மௌத்துன்னு சொல்லுவீங்க? அப்போ நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது மனிதனுடைய உயிர் என்று சொல்கிறது என்ன. மனிதனுக்குள்ளே வாழக்கூடிய கிட்னி எடுத்து என்ன செய்யறானோ, ஒரு மனிதன் மௌத்தா போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவனை கண்ணை எடுக்கலாம், அதனால் உறுப்பு தானம் செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் உயிர் இல்லாமல் எப்படி செத்து போனதுக்கு பிறகு அது இயங்குமா? அப்போ அதுக்கெல்லாம் உயிரிக்கு தானே. அப்படின்டா உயிரை நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, வேறுபடுத்தி மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிற உயிர் எது, இந்த உயிர் அணுக்கள்ன்ற அதில் உள்ள உயிர் என்ன. மனிதனுடைய உதாரணமாக தாவரங்களும் அதுக்கும் ஒரு உயிர் இருக்கத்தான் செய்யுது. இந்த உலகத்தில் அசைந்து தெரியக்கூடிய பாம்பு, ஊர்வன, பறவைகள், அவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்கத்தான் செய்யுது. அப்போ உயிர் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது ஒன்று தான். ஆனால் அல்லாஹு தாலா ஜின்களுக்கும் உயிர் இருக்குது, வானவர்களுக்கும் உயிர் இருக்கிறது, மனிதர்களுக்கும் உயிர் வழங்கப்பட்டிருக்குது, மிருகங்களுக்கும் உயிர் வழங்கப்பட்டிருக்குது. இதை எப்படி நாங்கள் பிரிக்கிறது? இது ஒரு நீண்ட ஒரு ஆய்வு. அதுக்காக நான் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கு எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர், அதாவது ரிஸ்வான் மதனி அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒரு இலங்கையை சேர்ந்த அறிஞர்கள் ஒரு ஆள், அவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாரு, உயிர்கள் சம்பந்தமான ஒரு புத்தகம். அதாவது உயிர்கள் சம்பந்தமான ஒரு புத்தகம், உயிர்கள் ஒரு இஸ்லாமிய பார்வை அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு 2-3 நாளைக்கு முன்னுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி போட்டு இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திடலுமான்னு கேட்டார். அவர் ஒரு எழுத்தாளர், கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அவருடைய உயிர்கள் மட்டுமல்ல, வழிகட்ட பிரிவுகள் அப்படின்ற அவர் ஒரு புத்தகம் இருக்குது, மிக பிரபலியமான புத்தகம், மதரசாக்களில் பாடமாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அல் அஸ்மா உ சிஃபாத்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை எப்படி புரிஞ்சு கொள்றேன்னு ஒரு பெருமதியான ஒரு நூல் எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய, அதில் முக்கியமாக அவர் எழுதின நூல்களில் அந்த உயிர்கள் என்ற ஒரு நூல். அப்போ நான் சொன்னேன், உஸ்தாத் நான் வேண்டாம் அந்த கிழமை பயானையும் எடுக்கிறேன், ஏன்னா மக்களுக்கு உயிரின்னு சும்மா புத்தகத்தை கொண்டு கொடுத்தா வாசிக்க மாட்டாங்க, அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு உள்ளடக்கத்தை நான் என்ன செய்கிறேன், நான் உங்களோட புத்தகத்தில் உள்ள செய்திகளையும் சொல்கிறேன் அடிப்படையில். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த உயிர்கள் சம்பந்தமாக இந்த உயிரியல் கோட்பாடு அது என்ன, உயிரிண்டா என்ன, உயிர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள், உதாரணமாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா போன்றவர்கள் நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதுகள் என்னன்ற சம்பந்தமாக இந்த உயிரியல் கோட்பாடுகள் சம்பந்தமான இந்த டார்வின் என்று சொல்லி ஒருத்தன் ஒரு குரங்குத்தனமான ஒரு விஞ்ஞான விளக்கம்னு சொல்லி ஒன்று கொடுத்து, அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தானா, அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஞ்ஞான விளக்கம். இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இதில் எழுதியிருக்கிறாங்க. இதை ஒரு பயானாக ஒரு மணித்தியாலத்தில் அல்லது 3/4 மணித்தியாலத்தில் உங்களுக்கு பேச முடியாது. இதை உயிர்கள் சம்பந்தமாக நீங்கள் தெரிய விரும்பினா இந்த புத்தகத்தை எடுத்து முழுசாக நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தகவலோடையும் ப்ளஸ் உங்களோட தேவையான விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை பாடமாக்கி அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அது எந்த கையில் இப்போ இல்லை. அந்த புத்தக அறிமுகம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இதை எடுத்து தருவாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த உயிர்கள் என்பது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுற உயிர், அது மௌத்தா போகிறல, அப்படி தானே? உடம்போட்டு பிரிகிறதான் மௌத். எப்போ உடம்போட்டு உயிர் பிரிஞ்சு போகுமோ, அது மனுஷனுக்கு மட்டுமல்ல, அது மிருகமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு அதை நாங்கள் என்ன செய்வோம், மனுஷன்னு சொல்ல மாட்டோம். உதாரணமாக நீங்கள் இப்போ சொல்லுவீங்க நாசர்மோடைய பயான், இப்போ மௌத்தா பெத்தேன்னு வைங்களேன், ஜனாசா எத்தனை மணிக்கு இருந்தால் எனக்கு பேரே ஜனாசாவாயிரும். அப்போ உயிர் இல்லாட்டி மனுஷனுக்கு என்ன இல்லை, அங்கே வெயிட் இல்லை. ஏன்னா அடக்கும் அடக்கும் ஒரு கண்ணியை வச்சுப்பாங்க, அடக்கி இல்லை இவரை கொண்டு மண்ணில் அடக்க தேவையில்லை, இவரை கொண்டு சந்தனத்துக்குள்ள அடக்கலுமா, இல்லாட்டி இவரை கொண்டு ஏதாவது கோல்டுக்குள்ளே கொண்டு அடக்குவாங்களா? இல்லை, மனுஷன் மூத்தா போனால் மண்ணு தான், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். எனவே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தணும். உயிர் போனால்
இந்த ஃபிரௌனோட உடம்பு இருக்குதான், ஃபிரௌன் இன்னும் தான் இருக்கிறான் அப்படின்றதால சொல்லுவீங்களா? உடம்பு என்ன பிரயோசனம்? பிரயோசனம் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலான்னு சொல்றது உயிர் இருக்கிற வரைக்கும் தான். நரகத்தில் அல்லது சொர்க்கத்தில் மனிதன் உயிரோட வாழ்றான். இப்போ நரகத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா சொல்றான், வயதீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான், அவனை நோக்கி எல்லா பக்கத்தில் இருந்தும் மௌத்து வரும். வமா ஹுவ பிமையித்தின், அவன் மௌத்தாக மாட்டான் அப்படின்னு சொன்னா நமது உயிர் நரகத்திலும் நமக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவன் அங்கே வஹும் யஸ்தரிஹூன், அங்கே கதறுவார்கள், குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் அதிலிருந்து வெளியே போறதுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அதிலே அவர்கள் திருப்பியும் மீட்டப்படுவார்கள். அவ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தற்காலிகமாக அவன் உயிர் எடுக்கிறான். எடுத்த பிறகு கபூர்ல வச்சு அவன் உயிர் மீண்டும் அவன் உடம்புக்கு ஊதப்படுகிறது, அப்படித்தானே? அதே நேரத்தில் நல்ல மனிதனாக இருந்தா அவனுடைய விசாரணை முடிஞ்சு அல்லாஹு தஆலா அவனை அப்படியே தூங்க வச்சிடறான் கபூர்ல. மோசமான மனுஷனா இருந்தா அவனுக்கு வேதனை கபூர்ல நடந்துகிட்டு, உயிர் இல்லாத உடம்புக்கு வேதனை கொடுத்து பிரயோசனம் வைக்குதா? அதே நேரத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மனித உயிர்கள் சிஜ்ஜீனிலே சிலர் பதியப்படுது, இல்லியூன்ல பதியப்படுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப யார் யார் என்னென்ன தரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பதிவேடுகள் அவங்களோட இடத்துல பதியப்படும். அப்போ உயிர்கள் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட உயிர் நிரந்தரமானது அப்படின்றத நீங்க சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளுங்க. இது ஆய்வோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு இது கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டதுன்னு சொல்றான். இப்போ உயிர்கள் அப்படின்னு பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சில இந்த மனிதன் அல்லாத சில விஷயங்களை உயிர்கள்னு பயன்படுத்துறான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, உயிரோட்டமான ஒரு உரை நிகழ்த்தினார்னு நம்ம சொல்லுவோம். எந்த உரைக்கு சொல்லுவோம் உயிரோட்டமான உரைன்னு? எந்த உரையில நமக்கு அதுல நம்மட வாழ்க்கையினுடைய அசைவுகளுக்கு தேவையான வழிகாட்டுதல் இருக்குமோ, எந்த உரையில மனிதனுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய விதமான கருத்துக்கள் இருக்குமோ, அப்படிதானே? எந்த உரையில நமது வாழ்க்கைக்கான வழிகாட்டுகள் இருக்குமோ அதைத்தான் உயிருள்ள ஒரு உபதேசம்னு நம்ம சொல்லுவோம். சில விஷயங்களை சொல்லுவோம், ஒரு பண்டமும் இல்லாத ஒரு பேச்சப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா செத்து போன ஒரு பேச்சு. சில மனிதர்களை சொல்லும் போது இவன் மௌத்தா போன உள்ளம்னு சொல்லுவோம், மரணித்த உள்ளம், கல்புன் மையத்துன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? உள்ள உசுராத்தான் இருக்குது, ஆனா மையத்து நியம் சொல்றோம். அந்த உள்ளம் இயங்குவதில்லை, அந்த உள்ளம் உண்மையாக சிந்திப்பதில்லை, அந்த உள்ளம் நல்லவைகளை தேடுவதில்லை. அந்த மாதிரி உள்ளத்துக்கு கல்புன் மையத்துன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் இதை அல்லாஹ் ரூஹ் என்று சொல்றான். உதாரணமாக ரூஹுல் அமீன் என்று சொல்லுவோம். யாரை சொல்லுவோம் ரூஹுல் அமீன் என்று சொல்றது? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹுல், அல்லாஹ்வுடைய ஆவி என்று நம்ம அவரை சொல்லுவோம். ஏன் அல்லாஹு தஆலாட ஆவின்னு நம்ம சொல்றோம்? சில விஷயங்களை நம்ம சொல்ற நேரத்தில் இப்போ சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூபித்துவத்தில் ஒரு கருத்து இருக்கு. நான் ஏற்கனவே கூட அந்த இடத்துல ஒரு கருத்துன்னு சொன்னேன். இந்த வஹ்தத்துல் உஜூதுன்னு ஒன்று இருக்கு. வஹ்தத்துல் உஜூதுன்னா என்ன? உள்ளமை ஒன்று, மற்றது அன்று, அப்படித்தானே? உலகத்தில் உள்ளது எல்லாம் ஒன்று தான், வேற ஒன்று இல்லைன்னு. இப்போ உதாரணமாக அவங்களோட கொள்கை எப்படின்னா, நானும் அல்லாஹ் தான், நீங்களும் அல்லாஹ் தான், இந்த மைக்கும் அல்லாஹ் தான், இந்த கம்ப்யூட்டரும் அல்லாஹ் தான், அப்படி ஒரு கொள்கை. விளங்குதா சொல்றது? அந்த மாதிரியான கொள்கை உள்ளவர்கள் என்ன சொல்றாங்கண்டா, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அல்லாவின் ஒரு பகுதியா, அல்லாட உயிர் தானே. இப்போ எனக்குள்ள உள்ள உயிர், உங்களோட உயிர் எல்லாமே அல்லாவுக்கு வேறுபட்டதில்லை, அந்த உயிரும் அல்லாஹ் தான் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் என்னுடைய உயிரிலிருந்து நான் கொடுத்தேன்னு சொல்றானே. விளங்குதா? குர்ஆன்ல நீங்க நிறைய பார்க்கலாம், எனது உயிரிலிருந்து மனுஷனுக்கு கொடுத்தேன். அப்படியா இருந்தா அல்லாட உயிர் தானே, அப்ப நமக்குள்ள இருக்கிற அல்லாஹ் தான் அப்படின்றாங்க. இது சூஃபிகள்கிட்ட ஒரு பிரபல்யமான ஒரு கருத்து. இதை நம்ம தனியே பேசணும், நிறைய விஷயங்கள் இதில் வரும். அப்போ அல்லாஹு தஆலா இந்த மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் என்ன தெரியுமா? அவனோட இணைச்சி அதை கண்ணியத்துக்காக பயன்படுத்துறான். இப்போ அல்லாஹு தஆலா பைத்துல்லான்றான். உதாரணமாக குர்ஆன்ல நீங்கள் சூரா குரைஸ்ல பாருங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத்னு சொல்றான். இந்த வீட்டுடைய அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்றான்.
இந்த வீட்டுடைய ரப்புன்னு சொல்ற காரணம் அந்த அல்லாஹு தாலா அந்த பைத்து அல்லாஹ்வுடைய இல்லம்னு சொல்ற காரணம் அந்த அந்த இல்லத்திட அந்த பெருமதிக்கு. அதே மாதிரி என்னுடைய உயிரின் அல்லாஹு தாலா சொல்றது, இப்போ என்னுடைய அடியான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னோட அங்கத்தில் ஒரு பகுதி நம்ம விளங்குறது இல்லையே. அப்ப அல்லாஹு தாலா அந்த அடியார்கள் நான் படைச்சவங்க அல்லது என்னை சார்ந்தவர்கள் அல்லது என்னுடைய நேசத்துக்குரியவர்கள் அடிப்படையில் அல்லாஹு தாலா பயன்படுத்துறான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹ் மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி. அல்லாஹு தாலா இந்த வானவர்களை சொல்லும் போது பிர்ரூஹ் என்று அல்லாஹு தாலா சொல்றான், குர்ஆனை சொல்கிறான். வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளைகளில் உயிரை நாம் அவர்களுக்கு அறிவிச்சோம். எதை? ரூஹை நாம் அறிவித்தோம் அல்லாஹு தாலா சொல்றான். இந்த இடத்துல ரூஹுண்டு அல்லாஹ் எதை சொல்றான்? குர்ஆனை சொல்றான். ஏன் குர்ஆன் ரூஹுண்டா? அந்த உயிருள்ள ஒரு மனிதன் எப்படி அசைவானோ குர்ஆனுடைய கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கைக்கான அசைவுகளை வழிகாட்டுதல்களை சொல்லித்தருது. உங்களை ஆன்மாவை உயிர் வாழ வைக்கிறது, உங்களுக்கு சரியான பாதையில் உங்களை வழி நடத்துதுண்டா நம்ம என்ன செய்வோம்? இவன் உள்ளம் உயிரோடு இருக்கிறது, காரணம் குர்ஆனை அது சுமந்திருக்கிறது. உயிருள்ள உள்ளங்கள்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனை உயிருள்ளது அப்படின்னு சொல்றான்டா, அந்த உயிர் என்ன? இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் மாதிரி குர்ஆன் உயிர் என்று ஒன்று இருக்குதா? அப்ப நாங்க உயிர் என்ற அந்த வார்த்தையை ஒரு படைப்பினம் இயங்குவதற்கான ஒரு அடிப்படையாகவும், அது இல்லைண்டா படைப்பினங்கள் இல்லை என்பது போன்ற ஒரு இடத்துல இருக்கிறதால குர்ஆன் என்பதும் மனித வாழ்க்கைக்கு தேவையான மிக அத்தியாவசியமானது என்பதை அல்லாஹ் ரூஹ் என்ற வார்த்தையை கொண்டு நாடுகிறான். ரூஹுண்டா என்ன? ரூஹ் இல்லாட்டி மனுஷன் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மனித வாழ்க்கையினுடைய ரூஹாக குர்ஆன் இருக்கிறது என்ற அர்த்தத்தில் நிறைய அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். உலாயிக, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். வ அய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய உயிர்களை கொண்டு ரூஹை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகிறான் என்று குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க குர்ஆன்ல நான் சொன்ன வசனம் சூரா அல் முஜாதலா 22வது வசனத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி சூரா அல் பக்ராவுடைய 164வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை சொல்றான். அது என்னண்டா, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதாவது இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரீ ஃபில் பஹர், கடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற கப்பலிலும், பிமா யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களுக்கு பயன் தரும் வகையிலே கடலில் ஓடுகிற கப்பலிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, செத்துப்போன பூமிகளை அல்லாஹ் அந்த தண்ணீரின் மூலமாக உயிர்ப்பிப்பதிலும் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. உயிர்ப்பிப்பதிலும் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பத்தின் வத்தஸ்ரீஃபிர் ரியாஹ், அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி போட்டு சொல்றான், இதெல்லாம் ஆயாத்தில் லிகௌமி யஅகிலூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, வானம் பூமியை படைச்சிக்கிறது மக்களுக்கு அத்தாட்சிக்காக. அல்லாஹ் சொல்றான், வானத்தை பார், வானத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா? எந்த விதமான தூணும் இல்லாமல் அது படைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா நிறைய இடங்களை சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி போடுறான், வானத்திலிருந்து தண்ணி இறக்கி செத்து போன பூமியை அல்லாஹ் உயிர் கொடுக்கிறானே, அதுல உங்களுக்கு அத்தாட்சின்றான். அது என்ன உயிர்? இப்போ பூமியில தரைகள் எதுவுமே இல்லாம காஞ்சி கருவாடா கிடக்கு, மழை பொழிஞ்ச உடனே அதுல பயிர்களும் புல்லுகளும் வளரும். அல்லாஹ் சொல்றான், அந்த மழையை கொண்டு தாவரங்களை என்ன செய்கிறோம்? முளைப்பிக்க செய்கிறோம். எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த பூமிக்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். அந்த உயிர் கொடுத்தா தாவரங்கள் வளருகிறது. தாவரங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்குதானே? தாவரங்களுக்கு உயிர் இருக்குது. அப்ப தாவரங்களுக்கு உயிர் இருக்குது. மனுஷனுக்குள்ளேயே சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் வாழ்றது. நாம சொல்றோம், கொரோனான்னு ஒரு கிருமி ஒன்று வந்தது, இந்த உலகத்தை என்ன பாடுபடுத்திட்டு போச்சுது, எவ்வளோ பொருளாதார சரிவு, எத்தனை பேரை ஏழையாக்கிச்சுது. கொரோனா, மனுஷனுக்குள்ள ஒரு கொரோனா, உயிருக்குள் இன்னொரு உயிர்.
அதுவும் உயிர் தான். அப்போ உயிர்கள் என்பது அது பங்கஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதாகட்டும், அல்லது பக்தியும் கிருமிகள்னு சொல்கிறதாகட்டும், பல வகையான உயிர்கள் உலகத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். இதெல்லாம் தனித்தனியாக நான் ஒரு சயின்ஸ் பாடம் நடத்தலை, ஏன்டா அதை பற்றி தெரிஞ்ச மக்கள் இங்கே கூட இருக்கிறாங்க. அதில் நான் என்னத்தையா சொல்ல போய் ஏற்கு மாறா பிழையா சொல்லிட்டேன்டா, நீங்கள் குர்ஆனோட நிப்பாட்ட வேண்டியதானே, நீங்கள் தாவரத்தில் ஒளித்தொகுப்பு தாவரத்தில் உயிரை பற்றி பேசுனீங்கன்னு வரும். அது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காகத்தான் இதெல்லாம் சொன்னேன். அப்போ அல்லாஹு தாலா இந்த பூமியை உயிர்ப்பிப்பதே அல்லாஹ் சொல்றான். வல இன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழை இறக்கிறது யார்? ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, அது செத்து போன பிறகு அதுக்கு உசுறு கொடுக்கிறது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த காவிர்கள் சொல்கிறார்கள் ல யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த பூமியை உயிர்ப்பிப்பது என்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஆகவே இந்த உயிர்கள் அப்படின்னு வரக்கொள்ள மனித படைப்பு, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். முதல் மனிதரை எதிலிருந்து படைச்சான்? மண்ணிலிருந்து படைச்சான். தட்டினால் சத்தம் வரக்கூடிய ஒரு காய்ந்த களிமண்ணிலிருந்து படைச்சான். அல்லாஹ் நிறைய வசனங்களை பயன்படுத்துறான். அப்ப அந்த படைத்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? அல்லதி ஹலக் அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலக, அல்லாஹ் அனைத்தையும் அழகான விதத்திலே படைத்திருக்கிறான். வ பதஅ ஹல்கல் இன்சான் மின் தீன், மனித படைப்பை அல்லாஹ் களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன். அப்ப அல்லாஹு தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்பத்தை மனிதனை களிமண்ணில் படைச்சிட்டு சும்ம சவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, அல்லாஹ் அவனை முழுமைப்படுத்தி தன்னுடைய உயிரிலிருந்து அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் இந்த ஜஸத், இந்த உடம்புல அவன் வெறுமனே உடம்பு இருந்தால் இயங்காது. மூத்தா போனால் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா கைகாலெல்லாம் நிமித்தி என்னது அந்த எந்த நிலையில் அந்த கைகால் இருக்குதோ அதே நிலையில் இருக்கும், அந்த கையெல்லாம் விரைச்சி போயிடும். அப்போ மனிதனுடைய நடமாட்டம் மட்டுமல்ல, மௌத்தாகி ஒரு சில மணி நேரத்தில் மனுஷன் டோட்டல் அவுட். அவனோட உயிர் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை. உயிர் இல்லாதவனுக்கு வாழ்க்கை என்று நம்ம சொல்கிறோம்ல, அதை மையத்துன்னு தான் நம்ம சொல்கிறோம். சில காலங்களில் அழிந்து போயிடும். அப்போ உயிர் என்பது மிக முக்கியமானது. அதை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் இதை ஏராளமான இடங்களில் சொல்றான். சூரத்து சாதுல 71 வசனத்திலையும் இதை நீங்க பார்க்கலாம். ஃபைதா சவ்வைதுஹு வ நஃபக்து மின் ரூஹி அல்லாஹ் சொல்றான். இதை நான் ஏற்கனவே ஓதி காட்டினேன். இதே மாதிரி ஜின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். வ ஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், அதாவது நெருப்பு சுவாலையிலிருந்து அல்லாஹு தஆலா ஜின்களை படைத்தான் என்று அல்லாஹு தஆலா படைத்த ஜின்களை பற்றியும் சொல்றான். அதே மாதிரி வானவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூரின், வெளிச்சத்தில் இருந்து அல்லாஹு தஆலா வானவர்களை படைத்தான். வ ஹுலிகல் ஜான்னு மின் மாரிஜின் மின் நார், நெருப்பிலிருந்து வருகிற சுவாலையிலிருந்து அல்லாஹு தஆலா ஜின்களை படைத்தான். அதே மாதிரி மனிதர்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் அப்படின்றத அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா அன்ஆம்ல நீங்க பாருங்க 38ல வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியிலே எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் வலா தாயிரின் யதீரு பி ஜனாஹைஹி, ரெக்கைகளை கொண்டு பறந்து திரிகிற எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் இல்லா உமமும் அம்சாலுக்கும், அவங்களும் உங்களை மாதிரி படைக்கப்பட்டவர்கள் தான் என்று 6வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே உயிர்கள் என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதமும் கூட. இப்ப அல்லாஹ் வழங்கிய உயிரை என்னோட உயிர்னு நம்ம நினைக்கல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் அடியானுக்கு அஜலை வச்சுக்கிறான். அந்த அஜல் வந்தா அவன் மூத்தாகிடுவான். ஒரு ஆள் என்ன செய்யறாருண்டா தன்னைய தற்கொலை செஞ்சுக்கிட்டு மாற்றி கொள்றார். கூடுமா? கூடாது. ஏன் கூடாது? உயிர் உங்கட இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி அந்த உயிரை போக்கி கொள்றதுக்கோ உங்களை நீங்க தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கோ உங்கட உயிர் அல்ல. உயிர்கள் என்பது மதிக்கப்படணும். அல்லாஹ் அதற்கான அஜல் வழங்கி இருக்கிறான். அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிக்கணும். காரணம் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். பொறுமையா இருக்கிறீங்களா, ஆவேசப்படுறீங்களா, அவசரப்படுறீங்களா, அல்லது வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வையே நீங்க திட்டுறீங்களா, அதிருப்தி அடைறீங்களா? அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை தந்திக்கிறது உங்களை சோதிப்பதற்காக. சோதனை நல்லா பேசுறீங்களான்னு சோதிக்கிறது அல்ல. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அஹ்ஸனு கௌலா இல்ல. நல்லா பேசுறேன்டா எல்லாரும் நல்லா பேசத்தான் செய்வோம். ஆனா அல்லாஹு தஆலா செயல்களை பார்க்கிறான். சோதனை வார நேரத்தில் நீ எப்படி நடக்கிறான்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்புறான் என்றால் விரும்புறதுக்கான அடையாளம் என்ன? சோதிக்கிறான். ஃபமன் ரதிய, யார் சோதனை வார நேரத்தில் யா அல்லாஹ் இந்த சோதனை நீ தான் எனக்கு தந்திருக்கிறா, நீ என்னுடைய சோதனையை நீக்க போதுமானவன். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு,
அல்லாஹ்விடத்தில் நிற்கதியான நிலையில நம்ம அழைக்கிற நேரத்தில் யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி எனக்கு உதவி செய், யா அல்லாஹ் என்னுடைய துன்பத்தில் என்னை நீக்குவை என்று சொல்லும்போது அல்லாஹ்வை தவிர நமது துன்பத்தை நீக்கிறவன் யார் இருக்கிறான்? அல்லாஹ் தானே. அப்ப அந்த அல்லாஹ்வில் எல்லா நிலையிலும் நோய் வந்தாலும், சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வறுமை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் யா அல்லாஹ் நீதான் என்று நம்மட அந்த உறுதிப்பாடு நம்மட இருக்குதான்னு அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் ஏவின விஷயங்களை நீங்க எடுத்து நடக்கிறீங்களான்னு பார்க்குறான். அல்லாஹ் தவிர்த்த விஷயங்களை நீங்க தவிர்த்து நடக்கிறீங்களான்னு பார்க்குறான். இதுக்குத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கை என்கிற அந்த உயிரை நம்மிடத்தில் தந்திருக்கிறான். உயிர் போற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் இதை, அதாவது அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், அதாவது உங்களுக்கு நாங்கள் தந்திரிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் செலவழியுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுங்க. உயிர் தொண்டக்குழி அடைஞ்சு உயிர் போற நேரத்தில் யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்துவாயாக, நான் தர்மம் செய்ய போறேன், நான் நல்லவனா வாழ போறேன். அல்லாஹ் என்ன சொன்னா, வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸ், அல்லாஹ் எந்த ஒரு நஃப்ஸையும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்ட நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலத்துக்குள்ள செஞ்சிருங்க. மனிதன் உயிரை விட எப்பவுமே விரும்ப மாட்டான். அவன் அறகுறையா கைகால் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, உயிர் உழைச்சா போதும். அல்லாஹ் இந்த உயிரை ஒரு சேலஞ்சா வச்சுக்கிறான். நான் பல முறை இதை சொல்லிக்கிறேன். யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொன்னா, யூதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான ஆட்கள், நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் தோழர்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் விட்டான். என்ன சேலஞ்ச் தெரியுமா? சஹாபாக்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. ஒரு மூமினிடத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய உயிரையும் விலைக்கு வாங்கிட்டான். இப்போ நாங்கள்லாம் எங்களோட பொருளாதாரம் எங்கடன்னு நினைக்கப்படாது. எந்த நேரம் வேண்டாலும் அல்லாஹ் எங்கிட்ட எடுத்துருவான். இது நம்மட இல்லை. இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா ஆத்தா. எதை அல்லாஹ் எடுத்தானோ அது அவன்ட, எதை தந்தானோ அதுவும் அவன்ட தான். நம்மகிட்ட தந்திருக்கிறது அது ஏண்டதானே, அல்லாட. அவன் நினைச்சா எடுப்பான், அவன் தேவைக்கு தேவைப்படா நீங்க கொடுக்கணும். அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான். இதுதான் மூமினுடைய நம்பிக்கை. உஹுது போர்க்களம் நடக்குது, ஒரு நபித்தோழர் வாரார், கையில் ஈச்சம்பளத்தை வச்சிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. சொர்க்கம் கிடைக்குனாங்க. ஈச்சம்பளம் திங்கிறது கூட அவருக்கு டைம் வேஸ்ட்னு பார்த்தார். தூக்கி ஈச்சம்பளத்தை வீசினார். 2-3 நிமிஷம் கூட போகுமா? அதாவது கையில இந்த ஈச்சம்பளத்தை வீசி விட்டு யுத்த காலத்துக்குள்ள போனார், ஷஹீதாக்கப்படுறார். இது மூமினுடைய நிலைமை. ஒரு மூமின் மௌத்துக்கு பயப்பட மாட்டான். மௌத்து வருமோ, நம்மளோட மௌத்தார் நேரத்தில் முஸ்லீமாக இருப்போமா, அல்லாவுக்கு அந்த மாதிரி அந்த பயம் இருக்கும், மௌத்துக்கு அல்ல. அதே நேரத்தில் சஹாபாக்கள் மௌத்துக்கு பயப்படலை. மௌத் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது ஹுதைபியால அவங்க எப்படி மௌத்தின் மீது நாங்கள் என்ன செய்வோம், பையத்து செய்தார்கள். மௌத்தா போனால் நாங்கள் போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை வாங்கின நேரத்தில் சில நபித்தோழர்கள்ட்ட சொன்னாங்க, உன்ற உயிரை விட நீ என்னுடைய உயிரை மதிப்பியா காப்பாற்றுவேன், என் உயிரை கொடுத்துருந்தாலும் உங்களை காப்பாற்றுவோம். சிலவன் சொல்லுவான், என் உசுறு நீங்க, அதெல்லாம் சும்மா பொய்க்கு சொல்றது. மனைவியை பார்த்து சொல்றது, நீ தான் என் உசுருன்றது. உசுறு கொடுப்பாரா மனைவிக்காக வேண்டி? சும்மா கிட்னியே கொடுக்க மாட்டான், இவன் எங்க உசுரை கொடுக்க போறான். அது சும்மா கதைக்கு சொல்றதுதான். அப்படி சொல்லல நபித்தோழர்கள். உயிர்ண்டா உயிர் தான். உயிரை கொடுத்துனா கொடுத்தாங்க நபித்தோழர்கள். உஹுது போர்க்களத்தில் ரசூலுல்லாவை கேடயமான்னு காப்பாத்தினாங்களா இல்லையா? அப்போ யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா இதே சேலஞ்ச் விடுறான். சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான்டா. நம்ம நினைக்கலாமா, என் பொருளாதாரம் என் காசு போனது என்னடதாண்டு? இல்லை, எனக்கு அல்லாஹ் தந்து வச்சுக்கிறான், எப்போ வேணாலும் எடுப்பான். தந்தாலும் அவன் தான் ரப்பு, எடுத்தாலும் அவன் தான் ரப்பு. அப்போ அதே மாதிரி அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு ஒரு சேலஞ்ச் விட்டான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், எப்படின்னு சொன்னா, இன் ஜஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், நீங்க சொல்றீங்களே மற்ற ஆட்களை விட நாங்க தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அப்படின்னு நீங்க சொல்றதுல உண்மையாக இருந்தால் ஃபத்தமன்னஉல் மௌத், மௌத்தை விரும்புங்க பாப்பன்றான் அல்லாஹ். இவனலா மௌத்தை விரும்ப? அல்லாஹ் சொல்றான், லா யத்தமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் மௌத்தை விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், பாவம் புள்ள மௌத்து விருப்பம், 2000 வருஷம் விடு வாழட்டுன்னு சொன்னானா? இன்னல் மௌத்தல்லதி, நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்துக்கு பயந்து நீங்கள் ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை வந்து சந்திக்க போகிறது. எங்க போறீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே இந்த உலக வாழ்க்கையில இந்த உயிர்கள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது மட்டுமல்ல, அதை அல்லாஹ் ஒரு சோதனையாக நமக்கு தந்திருக்கிறான். அந்த உயிர்கள் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை, நாளைய இந்த வசனம் நீங்க சூரா அல் ஜும்மால 8வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
இந்த மனித வாழ்க்கையினுடைய முடிவு சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை விதியாக்கி இருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எங்களை யாரும் முந்தேலது. அல்லாஹ் சொல்றான், மௌத்தை உங்களுக்கு நாங்கள் விதியாக்கி இருக்கிறோம். வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்குரிய அந்த அஜல் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தவணை இருக்கிறது. ஃபஇதா ஜாஅ அஜலுஹும், அவர்களது நேரம், உயிரை எடுக்கிற அந்த அஜல் வந்து விடுமாக இருந்தால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமு, ஒரு வினாடி முந்தவும் மாட்டாங்க, பிந்தவும் மாட்டார்கள். சூரா ஆராஃப்ல 34வது வசனத்தில் அல்லாஹ் இது மாதிரி நிறைய சொல்றான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தில் அவனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான். உயிரை மௌத்தாக்குறல் அதுவும் ஒரு படைப்பு தான். உயிர் என்பது ஒரு படைப்பு தான். ஆனால் மனிதனுக்கு மௌத்துன்றது உயிரை கைப்பற்ற அந்த நிகழ்வு தான். ஒரு வார்த்தை அது பொருத்தமானு எனக்கு தெரியல, அந்த வார்த்தையை பற்றி நான் கொஞ்சம் ஆய்வு செய்யணும். சிலவங்க சொல்றாங்க, மரணம் என்பது ஒருத்தனுடைய ஸ்டேஜை மாத்துறது தானே தவிர அவனுக்கு நிரந்தர பிரிவு இல்லை. ஏன் மௌத்தாகிறன்றது இந்த உலகத்தோடு பிரிகிறான், இந்த உலகத்தை விட்டு அவனோட பொடி இல்லாமல் போகுது. அது அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஒமின் வராஇஹிம் பர்ஸஹுன், மௌத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு பர்ஸஹ் என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படுறது, அதுவும் ஒரு வாழ்க்கை தான். பர்ஸஹுடைய வாழ்க்கை என்று நம்ம சொல்றது, அவர் ரிவைஸ் பண்ணி உலகத்துக்கு வரவும் இயலாது, ஃபோர்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகவும் இயலாது. அது ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஒரு வாழ்க்கை, எழுப்பப்படுற நாள் வரைக்கும் கபர் வாழ்க்கை என்று சொல்ல மாதிரி பர்ஸஹுடைய வாழ்க்கை நம்ம சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணிக்கிற நேரத்தில் மனிதனுடைய உயிரை வாங்குறோம். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, ஒருவன் மௌத்தாகல தூக்கத்தில் இருக்கிறான், தூக்கத்தில் இருக்கிறவன் உயிரையும் நாம் கைப்பற்றி விடுகிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், தூங்குற நேரத்தில் யாருக்கு மரணம் விதியாகி விட்டதோ அதை தூக்கத்தில் பிடிச்சது திருப்பி கொடுக்கறதில்ல. சில ஆட்களை பாருங்க, நல்லா தூங்கினாரப்ப காலையில் மௌத்துமோ, எப்படி மௌத்து, தூக்கத்தில் இருந்தாலும் மௌத்து வரும். அல்லாஹ் எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் அனுப்புறல, அவ்வளோதான். அவன் எடுத்து வச்சுக்குவான். நாம தூங்குறோம்டா, நமக்கும் உலகத்துக்கு இடையில டிஸ்கனெக்ட் தான். நம்ம கனவுல அதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டிப்போம், அது உண்மை இல்லை. அது உண்மையா கனவுல நம்ம பார்க்குறது இல்லை, அதெல்லாம் போய் காரில் போகிற மாதிரி பார்ப்போம், ஃப்ளைட்டில் பறக்கிற, நானெல்லாம் சில நேரத்தில் பறக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு பறக்கிற மாதிரி எழுப்பி பார்த்தா அடைய உண்மையாக பறந்திக்கப்படாதான்னு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சும்மா காண்றது. சில இந்த சூடுகளுக்கெல்லாம் வரும். ஒரு ஆள் கனவு கண்டாராம், அவருக்கு ஊரில் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அப்போ உடனே சரி அடுத்த ஊருக்கு போய் நம்ம ஒரு பொண்ணு ஒன்று பார்ப்போன்ட்டு இவர் நடந்து போய்க்கிறார். அந்த காலத்தில் நடந்து போனோடனே அவருக்கு இப்படி போனோன்னே டயர்ட் ஆகிட்டான். ஒரு பெரிய கிணத்துப்படி ஒன்றில் அவர் அப்படியே உட்கார்ந்தவர் தூங்கிட்டார். கிணத்துப்படி தெரியும் தானே, பெருசாக கட்டிப்பாங்க நம்ம ஊர்வலெல்லாம், அதில் அப்படி ஒரு ஓரத்தில் தூங்கிக்கிறார். தூக்கத்தில் அவருக்கு அடுத்த ஊருக்கு போன மாதிரியும் கல்யாணம் முடிக்கிற மாதிரியும் இப்படியே ஒரு கனவு ஒன்று வந்து ஒய்ஃபுக்கு பக்கத்தில் தூங்கிக்கிறாராம். ஒய்ஃப் சொல்கிறானா, எனக்கு கொஞ்சம் இடம் போதாமைக்குது, கொஞ்சம் அப்படி நவத்தி தூங்கலாமான்னு. அதோட பார்த்தா புத்துன்னு கிணத்துக்குள்ள ஊற்றிக்கிறார். அப்போ தூக்கம்ன்றது கனவுல காண்றதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் சும்மா பொய். இப்படிதான் ஒரு ஹசரத் வந்து பயான் பண்ணிக்கிறார். என்னடா ஷைத்தான் வழிகெடுக்கிறான், ஷைத்தான் வழிகெடுக்கிறான்னு ஷைத்தானே திட்டுறீங்களோ, நீங்கள் தானே வழிகடுறீங்க, என்ன நீங்கள் வழிகட்டு போட்டு ஷைத்தானே பேசிக்கிட்டு தர்றீங்கன்னு. இந்த ஹசரத் வந்து தூங்கிக்கிறார். தூக்கத்தில் ஷைத்தான் வந்துடான். வந்து சொன்னாராம், வாழ்க்கையில் இப்படி ஒரு பயான் நான் கேட்கல, நான் வந்து இந்த கனவு நடக்குது, வாழ்க்கையில் இப்படி ஒரு பயான் நான் கேட்கல. அதாவது வந்து நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க, நீங்கள் தான் உண்மையை பேசிக்கிறீங்க, அதனால் அவன் சொல்கிறான், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று, நான் உங்களே மக்காவில் கொண்டு இறக்கி விட்றேன், நீங்கள் உம்ரா செஞ்சுட்டு திருப்பி வாங்க, உங்களை ஏற்றி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுறேன். இவருக்கும் ஆசை, ஷைத்தாண்டு அவருக்கு தெரியல, ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பை. அப்போ அவர் சொன்னாரா, நீ ஷைத்தான் உன்னோட மக்காகும், நான் எல்லா இடத்துக்கும் போவேன், யாரோட வந்தால் நான் ஆயத்துல் குர்சியை உங்களுக்கு நான் தானே படித்து தந்தேன், அதனால் நீங்கள் வாங்க இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் பார்த்தாரா, சரி ஏதோ ஃப்ரீயாக ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஷைத்தாண்ட முதுகில் ஏறி போகும்போது சொன்னாராம், கொஞ்சம் ஹம்மாமுக்கு போகணும் 7 மாண்டு. ஷைத்தான் சொன்னா, பரவாயில்லை நம்மட முதுகு தானே, நீங்கள் செஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்தாராம், என்னடா இது பெரிய பிரச்சனை ஆகிது. அதோட அவர் இவரையும் போய்த்தார். பார்த்தா எழுப்பி பார்த்தா கட்டியில் பெஞ்சிக்கிறார். அப்போ
தூக்கம்ன்றது இதுதானே, நமக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை, அதில் காண்றதெல்லாம் உண்மை இல்லை. அதனால தான் சொன்னேன். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, ஒருவன் தூங்குற நேரத்தில் அவனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். அல்லாஹ் நாடுகிற நேரத்தில் சிலரை விடுறான், தூக்கத்திலே மௌத்தா போகணும்னு நினைச்சா அவங்கள கைப்பற்றான். இதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து ஜுமர்ல சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சொல்றான், வ யுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலிம் முஸம்மா. ஏனைய உயிர்களை அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், அதுவும் நீங்க 2000 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு அல்ல. ஏன்னா அடுத்த நாள் தூங்குற நேரத்தில் கூட மௌத்தாயிடலாம். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட அஜலாக தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த மரணத்துட அந்த பிரிவு நேரம்ன்றது அல்லாஹ் தஆலா சக்ரத்துல் மௌத்துன்றான். சக்ரத்துன்றது மயக்கத்துக்கு சொல்றது. வழங்குதா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்சலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய பயங்கரம் என்பது, அதிர்வு என்பது பயங்கரமானதாக இருக்கும். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுக்கிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். வதலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கற்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை ஈன்று விடுவாள். வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை பார்த்தா வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. வமாஹும் பி சுகாரா, அவங்க வெறி பிடித்தவர்கள் அல்ல. வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சக்ரத்துல் மௌத்ன்றான். மரண மயக்கம் எல்லாருக்கும் வரும். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உலகம் மறுமை, அதாவது மனிதனுடைய உயிர் பிரிகிற அந்த நேரம் வரும் என்று அல்லாஹ் தஆலா, உண்மையாக அது வரும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்ல சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, குல் வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, தன்னுடைய அடியார்களுக்கு மேலால் அடியார்களை அல்லாஹ் தான் அடக்கி ஆளுகிறான். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபதத்தன், வானவர்களை உங்கள் மீது அல்லாஹ் பாதுகாப்பதற்காக அனுப்புகிறான், மரணிப்பதற்காக மௌத்தாக்கக்கூடிய வானவர்கள் வருகிறார்கள். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற நேரத்தில் தவஃபத்ஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன், நம்முடைய தூதர்கள் வானவர்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் ஒரு வானவரை சாட்டிக்கிறான் உயிரை கைப்பற்றுறதுக்கு. அந்த வானவர் உயிரை கைப்பற்றி விடுகிறார். அல்லாஹ் எந்த குறைவும் அதிலே செய்ய மாட்டான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், குல், இந்த உயிரை கைப்பற்றுற மலக்குக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, இஸ்ராயில். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர் கைப்பற்றுவாங்களாம். எந்த ஹதீஸில் பார்த்தாங்கன்னு தெரியல. உயிர் கைப்பற்றுற வானவர் இஸ்ராயில்னு இல்லை, அது சும்மா நம்ம ஆளுக்கு சும்மா, அது ஒரு நபீர பேர். நபி உயிரை கைப்பற்றுவாங்களா? கைப்பற்ற மாட்டாங்க. வானவர், உயிரை கைப்பற்றுற வானவருக்கு மலக்குல் மௌத்துன்னு சொல்லப்படும். அவருக்கு இஸ்ராயில்னு பேர் எங்கேயும் சொல்லப்படலை. ஜிப்ரீல் வந்திக்குது, மீகாயில் வந்திக்குது, இந்த மாதிரி வந்திருக்கிறது. இஸ்ராஃபில் இருக்குது. ஆனால் இஸ்ராயில்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அது உயிரை கைப்பற்றுவார், அது எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் சொல்லான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை கைப்பற்றுவார். அதுவும் தவஃபா தான். தவஃபான்னு சொன்னாலே என்ன சொல்றது? உயிரெடுக்கிறது. உடம்பு இருக்கும், இந்த உலகத்திலேருந்து சேஞ்ச் பண்ணுறான் அல்லாஹ் தஆலா. இங்கே அழிச்சிட்டு கபர்கள் கொண்டு ஊதுவான், அதுக்கு பிறகு மறுமையில் மஹ்ஷரில் எழுப்புவான். அவ்வளவுதான். அப்போ அவர்களுடைய உயிர்கள் எழுப்பப்படும். சூரா சஜிதாவினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதே மாதிரி நிறைய அல்லாஹ் சொல்றான். இந்த உயிர் கைப்பற்றப்படுற அந்த சந்தர்ப்பத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? நீண்ட ஒரு ஹதீஸ் இது, புகாரி முஸ்லீமில் இருக்கிற மாதிரி முஸ்னத் அஹமதில் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். ஷேக் ஒரு முறை இங்கே பாடம் எடுத்தீங்க தான், அந்த இன்னல் மௌத், அதாவது இன்னல் அப்தல் முஃமின் இதா கான ஃபி இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆஹிரா நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமான் பாடம் எடுத்தாங்க எங்கட அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி. இங்கே நானும் இருந்த அந்த கிளாஸில். அந்த ஹதீஸ் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ். ஒவ்வொரு முஸ்லீமும் அது கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நீங்கள் மௌத்தை பற்றிய ஞாபகம் உங்களுக்கு வரலண்டா மறுமையை பற்றி ஞாபகம் வராது. நம்ம வாழ்கிறத பற்றியே தான் நம்ம நினைப்போம். நம்ம எப்படி இன்னும் என்ஜாய் பண்ணலாம், இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலான்னு. அது தப்பில்லை. இந்த உலக வாழ்க்கையை ஒருவர் என்ஜாய் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது, ஹராமும் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, அவங்களோட வீட்டுக்குள்ளே போனால் அந்த பல்கிஸ் ராணி அவங்களோட அந்த உடுப்பை தூக்கிக்கிறாங்களாம், தண்ணி கிடக்குது. பார்த்தா அது தண்ணி இல்லை, ஹை டெக்னாலஜியில் உள்ள டைல்ஸு. அப்படின்னு வாழலாம் தானே, மனுஷனுக்கு தப்பு இல்லையே. ஆனால் போர்டு மட்டும் போடப்படாது. நாம என்ன போர்டு? ஹதா மின் ஃபதுலி ரப்பின்னு அங்கே தொங்கும், இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் பெருமை, எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு இங்கே. ஆனால் அங்கே போர்டு ஹாதா மின் ஃபதுலி ரப்பி அல்லது மாஷா அல்லான்னு போட போடுறது. உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கணும். நம்மட உலகத்தை அனுபவிக்கலாம், உலகத்தில் நம்ம வேண்டியதை வாங்கலாம், செலவழிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. நம்ம அதை யாரும் ஹராமாக்கி கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் வாழலாமா,
இப்படி ஒரு வாகனம் வாங்கலாமா, இப்படி பெரிய வீடு கட்டலாமான்னு இந்த அல்லாஹ்வை பற்றி பயங்காட்டுறோம்னு சொல்லிட்டு சில மூளை மாதிரி சும்மா தேவையில்லாமல் போட்டு ஹலால ஹராமாக்குது. அது கூடாது. ஆனால் எது தெரியுமா பிரச்சனை? லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரமும் உங்களை குழந்தையும் அல்லாஹ்வை நினைக்கிறத விட்டும் உங்களைய தடுத்துடக்கூடாது, உங்களைய பராக்காக்கி விடக்கூடாது. அல்ஹாக்கும் அத்தகாசுர், அதிகமாக சேர்க்க வேண்டும் என்பதை என்ற அந்த எண்ணம், அதிகப்படுத்தணும் அந்த எண்ணம் உங்களை பராக்காக்கி விட்டது. எதுவரையும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்க சந்திக்கிற வரையும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால 2 ஆறு ஓடினா அவனுக்கு அவன் ஆசை போகாது. மூணாவது ஒண்ணு தான் நல்லா இருக்குமே அப்படி நினைப்பானா. அவனுடைய வாயை கபருடைய மண்ணு தான் நிரப்புனாங்க ரசூலுல்லாஹ். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது, அதை அனுபவிக்கிறது, நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, நல்ல வீடு வாசல் கட்டுறது, நல்ல பெருமதியான ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறது, அல்லது நல்ல வாகனம் வாங்குறது, மார்க்கம் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஜக்காத்தையும் கொடுக்காம, அடுத்தவனுக்கு ஒரு ரூபாய் இழக்காம, உலகமே தான் வாழ்க்கை. தொழுகையும் பார்க்குறதில்ல, ஜக்காத்தும் பார்க்குறதில்ல, ஹஜ்ஜுக்கும் போகிறதில்ல. ஹஜ்ஜுக்கு போனாலும் காசு குறையுமா? இப்போ அதுக்கும் போகிறாங்க இல்லை கொஞ்சம் பேர். எல்லா வசதியும் மிக்குது, ஹஜ்ஜுக்கு போகலாம். அது பார்த்துக்கொள்ளும் 50 வயசில். இவருக்கு என்னமோ அல்லாஹ் 50 வயசு வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி. அது இல்லை, கடமை வந்தால் போகணும். எப்படி தொழுகை நேரம் வந்தால் தொழுகிறீங்களோ, ஜக்காத்துக்குரிய நிசாபு வந்தால் ஜக்காத்து கொடுக்குறீங்களோ, ஹஜ்ஜுக்குரிய அந்த பொருளாதாரம் வந்தால், அது இல்லாமல் வேறு வேறு தடங்களும் மிக்குது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அப்ரூவல் கிடைக்காது. இந்த நாட்டிலே அப்படி தானே. அந்த கோட்டாவில் நீங்கள் இல்லைன்னா கள்ள ஹஜ்ஜுக்கு செய்ய போகக்கூடாது. விளங்குதா? அது மார்க்க ரீதியான இன்னொரு மசாலா, கூடுமா கூடாதான்றது. நான் அதுக்குள்ளே போகலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அடியான் ஃபி இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா, இந்த உலகம் அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆகி மௌத்து வார நேரத்தில் அவனுடைய மரண நேரத்தை அவன் எதிர்நோக்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமா, வானத்திலேருந்து சில வானவர்கள் இறங்குறாங்க. அவங்கள பார்த்தா பீதுல் உஜூஹ், முகமெல்லாம் அப்படி பளபளப்பான வெண்மையாக இருக்கும், சூரியனை போன்று இலங்கி கொண்டிருக்கும். கையில கஃனெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல மனுஷருக்கு சொர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டு வந்திருப்பாங்க, நறுமணம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடியானுடைய பார்வை தெரிகிற தூரத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள். பிறகு சும்ம யஜி மலக்குல் மௌத், பிறகு இஸ்ராயில் வரமாட்டார். யார் வருவார்? மலக்குல் மௌத்து வருவார். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. இஸ்ராயில்னு நாமளா பேரை வச்சுக்கிட்டோம். சில பேர் நாமளே வச்சு கொள்றோம். யார் அப்பா சொன்னது? அது இப்படித்தான் ஊரில் சொல்லி தர்றாங்கன்னு நாமளும் சொல்றோம். அப்படி அல்ல. மார்க்கம்ன்றது இந்த ஊரில் சொல்றது, ஊரில் உள்ள மௌலவி சொல்றது, நம்ம ஊரில் உள்ள வாப்பம்மா இப்படி தான் சொல்லி தந்தாங்க, இதெல்லாம் மார்க்கம் இல்லை. மார்க்கம்ன்றது அல்லாஹ் சொல்லிக்கணும், அல்லாஹ்ட தூதர் சொல்லிக்கணும். அதுக்கான வழிகாட்டுதல் இல்லாமல் நாம செய்யலாது. அப்போ வானவர் வருகிறார், நறுமணத்தோடு கஃனோடு வருகிறார். வந்து இந்த நல்ல மனுஷனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கலாம். அந்த உயிர் போற அந்த தருணத்தை உங்களுக்கு விளக்கப்பட்ட செய்தியை சொல்றேன். ஐயத்துஹ நஃப்சு தய்யிபா, நல்ல மனுஷனே, நல்ல நஃப்ஸ்னா உயிர், நல்ல உயிரே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வரிதுவான். இந்த நஃப்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதானே. இந்த நஃப்ஸ் உயிருன்ற கருத்திக்க மாதிரி உடம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் உயிருக்கு தான் பிரதானமாக சொல்றது. அதை நான் புறவு விளக்கப்படுத்துறேன். அப்போ நல்ல ஆத்மாவே வெளியே வான்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கியும் வெளியே வா. அது எந்த அளவுக்கு சொன்னா, எப்படி ஒரு தோல் பையில இந்த தண்ணி லேசாக வடிஞ்சிட்டு இருக்குமோ, ரொம்ப சிம்பிளா அந்த உயிர் கொண்டு வரப்படும். அந்த உயிரை கஃன்ல சுத்துறாங்க. அப்போ உயிர், அந்த உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்றல்ல. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அது ஒரு படைப்பு, அதற்கு ஒரு உருவம் இருக்குது. ஆனால் நாம் தொட்டு பார்க்கக்கூடிய, நமக்கு தெரிஞ்சதுதான் படைப்புண்டா, காற்று ஒரு படைப்பு இல்லை. நம்ம மூச்சுறமே ஒரு படைப்பு இல்லை, அப்படித்தானே? நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சாதான் படைப்புண்டா, ஜின்கள் தெரியலையே. அப்போ அப்படி ஒன்று இல்லைண்டா ஆகிடுமா? மனுஷன் நமக்கு தெரியலை, அப்படி இல்லைண்டாகுமா? அதுக்குன்னு உருவம் இருக்குது. உயிர்களுக்கான உருவத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். ஆனால் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ரூஹ் என்ற கிதாபில் மிக தெளிவாக சொல்றாங்க. அதாவது ரூஹுண்டா என்னண்டா, நீங்க தொட்டு பார்க்கிற விதமான யதார்த்தமான ஒரு வடிவத்தில் உள்ள ஒரு உடம்புள்ள ஒரு படைப்பல்ல. ஆனால் அதுக்கு உருவம் இருக்கிறது, அது படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். ஆனால் அது மனிதனுடைய உடம்புல அது ஊதப்பட்டால் அது நீக்கப்படும், அது முழுசா என்ன செய்யப்படுறதில்லை, அழிக்கப்படுறதில்லை என்று சொல்றாங்க. அப்போ வானவர் உயிரை கைப்பற்றி ஃபயஅஹுதுஹா, இந்த உயிர் எடுத்து ஃபைதா அஹதஹா லம் யதஉஹா தர்ஃபத் ஐனின் ஹத்தா யஅஹுதுஹா, கொண்டு அந்த கஃன்ல எல்லாம் வச்சு ஃபயஸ்அதூன பிஹா, வானத்தை நோக்கி கொண்டுகிட்டு போறாங்க. அந்த உயிரை வானவர்கள் கைப்பற்றி கொண்டுகிட்டு போறாங்க. ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலஇம் மினல் மலாயிகத்தி இல்லா காலு மா ஹாதா ரூஹு தய்யிப். இந்த மலக்குமார்கள் கூட்டங்களை எல்லாம் தாண்டிக்கிட்டு தான் இந்த உயிரை கைப்பற்றினவங்க அல்லாஹ்விடத்தில் அந்த உயிரை கொண்டுகிட்டு போற நேரத்தில், இந்த தாண்டுற நேரத்தில் இடையில எல்லாம் மலக்கு எழுப்பாங்க தானே.
நமக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் மலக்குகள் இருக்கிற நேரத்தில் அவங்க ஃபயகூலூன் சொல்கிறாங்க, மாஹாத ரூஹு தய்யிப், யாரப்பா நல்லோர் ஒரு உயிர் கொண்டு செல்லப்படுகிறதே, சிறந்த ஒரு ஆத்மாவை உயிரை கொண்டு போகிறாங்களே, இது யாருடைய உயிர் என்று கேட்கப்படும். ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட நல்லதொரு பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாருடையது, அழகான பெயரை சொல்லுவாங்க. சில ஆள்களுக்கு புதினமான பேரெல்லாம் வச்சுப்பாங்க, பேர் அவங்கள்ட இல்லை, ஆனால் அந்த பேரை அவர் கூப்பிட அவரே விரும்ப மாட்டார், அந்த மோசமான பேர். சில ஆட்களுக்கு முன்னால் சொல்ல மாட்டாங்க, பின்னால் அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும், மோசமாகலாம் வச்சுப்பாங்க. அந்த மோசமான பேர்கள் இல்லாமல் அழகான பேர் கொண்டு அந்த உயிருக்கு பேர் சூட்டப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விடத்தில் 7வது வானத்துக்கு கொண்டு செல்லப்படுற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், உக்துபு கிதாப் அப்தி ஃபி இல்லியீன், இல்லியீன் என்ற அந்த பதிவேட்டில் இவருடைய உயிரை பதிந்து விடுங்கள். பிறகு வஅஈதுஹு இலல் அர்த், பூமிக்கு அவருடைய உயிரை கொண்டு போங்க. ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும் வஃபீஹா உஈதுஹும் வமின்ஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உக்ரா, அதிலேருந்து தான் படைச்சேன், அதிலேருந்து தான் நான் திருப்பி மீட்டுவேன், மீண்டும் அதிலேருந்து தான் எழுப்புவேன். ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதி, அவர் கபூரில் உள்ள அவருடைய உடம்புல அவருடைய உயிர் ஊதப்படும். ஃபயஅதீஹி மலகானி, 2 வானவர்கள் வருவாங்க, அவரை அமர வச்சு கேள்வி கேட்பாங்க. இது ஹதீஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க விரிவாக, நம்மளோட ஷேக் ஒரு நாள் இதை பாடம் எடுத்துட்டாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன செய்திண்டா, இந்த மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உயிர்கள் மலக்குகளால் கைப்பற்றப்படுவது மட்டுமல்ல, அது அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது, 7 வானங்களை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. அது கஃபன், துணி, கஃபன் சொல்லுது அந்த அந்த என்ன சொல்லுது, துணி, அந்த நறுமணம் கவர்ந்த நறுமணங்களாலும் துணிகளாலும் அது சுற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். பொடி இங்கே இருக்குது, நல்ல ஒரு பொடி தான். சிலர் இருப்பாங்க 25 வயசு, பார்த்தா ஆள் நல்ல ஜிம் பொடி, வாட்டர் சட்டமான ஆள், என்ன செய்ய இப்போ உயிர் பேய்த்துது. உயிர் போனால் ஜிம் பொடியாக இருந்தாலும் எத்தனை நேரம் ஒரு 2 மணி தேலத்தில் கையை நிமித்தல, அவ்வளோதான். கையெல்லாம் சேவ் பண்ணிக்கணுங்கப்பா, காலை கட்டிக்கணுங்கப்பா, இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம்பாங்க. அதுக்காக கையை இப்படியெல்லாம் கட்டி வச்சுப்பாங்க, ஜனாசாக்கு இப்படி வைக்கணுன்றலாம் இல்லை. விலங்குதான் சொல்லுது, மக்கள் சும்மா அவர் தொழுக மாதிரி இருக்கட்டுமேனு சொல்லி தொழாதாலையும் இப்படி கையை கட்டி வச்சிடறாங்க. சரிதானே? அது ஜனாசாவுடைய சட்டங்களில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வரும். ஆகவே நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி, கெட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உயிர் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது மாத்திரமல்ல, கபூரில் அவன்கிட்ட கேள்வியும் கேட்கப்படுது, பதிலும் சொல்கிறான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆவி பதில் சொல்லுது. சிலவங்க சொல்லுவாங்க, மௌத்தா போனோட ஆவி 40 நாளைக்கு சுற்றிட்டு இருக்குமா. அது உங்களோட ஆவி தான் உங்களுக்குள்ள சுற்றுறது, வேற அங்கே மௌத்தா போனோட ஆவியெல்லாம் ஒன்றும் சுற்றுறது இல்லை. சும்மா மோட நம்பிக்கைகள். இந்த அவன் மௌத்தா போனால் நேற்று எனக்கு ஆவியாக வந்தாராம், சொல்லிட்டு போனாராம். இது இந்த இந்து மதம் போன்ற சில மதங்களில் இந்த நம்பிக்கை வச்சுக்கிறாங்க ஆவி. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆள் 7 ஜெம் எடுப்பாராம். இந்த ஜெம்மத்தில் மௌத்தா போனால் வேறு ஜெம்மத்தில் வேற ஒரு படைப்பாக வருவாராம். மோசமான ஆள்கள் நாயா குரங்கா பன்றியா மாற்றி விட்டுருவானாம். இப்படியெல்லாம் இதெல்லாம் சும்மா கற்பனைகள். ஒரு மனுஷன் உயிரை கொண்டு நாயில் அல்லாஹு தஆலா ஊதுல இல்லை, அது அவன்ட தான். விளங்கா சொல்லுது, அல்லாஹு தஆலா உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கவும் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப அவனுக்கு கபூர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படுது, அவன்கிட்ட கேட்கப்படுது, எப்படி உன்னோட ரப்பு யாருன்னெல்லாம் கேள்வி. கடைசியாக அவனோட வேதத்தை பத்தி அல்லாஹு தஆலா கேட்கிறான், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், நீ இதெல்லாம் பதில் சொல்றியப்பா, எப்படி தெரியும்னு கேட்கிறான். கரஅத்து கிதாபல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன். ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வருவார், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், எனவே அவருக்கு ஃபஅஃப்ரிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள். வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு 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 ஆடை அவருக்கு அணிவித்து விடுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னah, சொர்க்கத்தின் பக்கம் ஒரு வாசலை அவருக்கு திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கால் ஃபயஅதீஹி மின் ரௌஹிஹா வ தய்யிபிஹா, அங்கிருந்து நறுமணங்களும் அங்கிருந்து அங்குள்ள சிறந்த காற்றுக்களும் அவனுக்கு வீசும். அவனுடைய கபரு அவனுடைய பார்வை தெரியும் அளவுக்கு அவனுக்கு விசாலமாக்கப்படும். அல்லாஹ் அப்போ ஹாதா யௌமு கல்லதி குன்த துஅத், நீ வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று அவருக்கு சொல்லப்படும். இது நல்ல மனுஷன். இதே மாதிரி கெட்டவனாக இருந்தால் இதே மாதிரி மரண தருவாயில வானவர்கள் வந்து நிற்கிறாங்க. அந்த வானவர்கள் மலாயிக்கத்துன் சூதுல் உஜூ, அவர்களுடைய முகமெல்லாம் கருமையாக இருக்கும். மஹுமுல் மசூ, அவர்கள் அந்த தடித்த கம்பளி புடவையை கொண்டிப்பாங்க, ரொம்ப தட்டிப்பமானது. ஃபயஜஅலூன மின்ஹு மத்தல் பஸர், பார்வை தெரிகிற தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள். மலக்குல் மௌத் வருவார், அவனுடைய தலைக்கு பக்கத்தில் உட்காருவார். ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, மோசமான ஒரு மனுஷனே, மோசமான ஒரு ஆத்மாவே, உஹ்ரிஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய வெறுப்பின்பாலும் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது ஃபதுஃபர்ருகு ஃபீ ஜஸதி,
அவனுடைய உடம்புல அந்த உயிர்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபயன்தஸிஉஹா கமா யுன்தஸஉ ஸுஃபூது மின ஸுஃபூஃபில் மப்லூல். காஞ்ச கம்பளியில இருந்து ஒரு முடியை புடுங்கி எடுக்கிறது எப்படி கஷ்டமாயிருக்குமோ கடினமாக அவருடைய உயிர் புடுங்கி எடுக்கப்படும். ரெண்டும் கைப்பற்றுறது தான். ஒன்று லேசா வெளியே வரும், கெட்ட வண்டை ஓடும் வெளியே வராம. அப்ப அந்த நேரம் புடுங்கி எடுக்கப்படும். எப்படி கேட்பாங்க, இது யாரப்பா ஒரு மோசமான ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், மோசமான ஒரு உயிராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுடைய அந்த அந்த உயிரிலிருந்து கடுமையான ஒரு துர்நாற்றம், ஒரு செத்த ஒரு பிணத்திலிருந்து வீசுகிற துர்நாற்றத்தை விட மிக மோசமான ஒரு துர்நாற்றம் அவனிடமிருந்து வீசிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வலவு தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். அதாவது அநியாயக்காரர்கள் மரணத்தினுடைய அந்த மயக்கத்திலே இருக்கிற நேரத்தில், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், வானவர்கள் தங்களுடைய கரங்களை விரித்தவர்களாக, அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்குமுல் யௌம், அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியே கொண்டு வந்து விடுங்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உங்களுக்கு இழிவு தரும் வேதனை இன்றைக்கு கூலியாக வழங்கப்பட போகிறது. பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மைக்கு புறம்பானதை நீங்கள் பேசியதன் காரணமாகவும், வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்கள் அவனுடைய வசனங்களிலே நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்ததற்காகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இழிவு தரும் வேதனை வழங்கப்பட இருக்கிறது. வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா, இப்போது நீங்கள் நம்மிடத்திலே தனியாக வந்திருக்கிறீர்கள், தனியாக வந்திருக்கிறீர்கள். கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, ஆரம்பத்தில் உங்களை படைத்த போது நீங்கள் எப்படி ஒன்றுமே இல்லாமல் படைக்கப்பட்டீர்களோ, ஒன்றுமே இல்லாமல் தாயினுடைய கருவறையிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்களோ, அதே போன்று நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டீர்கள். வதரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வராஅ துஹூரிக்கும், எங்க உங்களோட பொருளாதாரம், எங்க உங்களுக்கு உலகத்தில் தந்தவைகள் எல்லாம், நீங்கள் அனுபவித்த சுகங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது? அதைகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். வமா நரா மஅக்கும் ஷுஃபஆக்கும் அல்லதீன ஸஅம்தும் அன்னக்கும் ஃபீக்கும் ஷுரகா, நீங்க நினைச்சுக்கிட்டீங்களே மௌத்தா போனா ஷாவுல் ஹமீது பாத்ஷா வருவாரு, முஹிதீன் ஆண்டவர் வருவாரு, அவர் வந்து காப்பாத்துவாரு, எங்க ஊர் ஆலிம் ஷா எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாரு. அல்லாஹ் கேட்கிறான், எப்படி எல்லாம் எங்கேன்னு கேட்கிறான். உங்களுக்கு வமா நரா மஅக்கும் ஷுஃபஆக்கும், உங்களுக்கு பரிந்துரை பேசுவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த யாரையும் இங்கே காணவில்லை. லக்கது தகத்தஅ பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலான எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அது முறிந்து போய்விட்டது. வதல்ல அன்கும் மா கானு தஸ்உமூன், நீங்கள் மா குன்தும் தஸ்உமூன், எதெல்லாம் நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டது. அப்ப மனித உயிர்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே எடுக்கப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் இதிலிருந்து பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா, வானவர்கள் உயிர், அதாவது மலக்குமார்கள் உயிர்களை கைப்பற்றுகிற நேரத்தில் நீங்கள் பார்த்தால், யத்ரிபூன உஜூஹஹும் வ அதுபாரஹும், அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய முகங்களிலும் அடிப்பார்கள். வதூகு அஸாபல் ஹரீக், சுட்டரிக்கிற வேதனை நீங்கள் அனுபவியுங்கள். ஸாலிக பிமா கத்தமத் ஐதீக்கும், இதுதான் உங்கள் கரங்கள் அனுப்பியது என்று அவர்கள் சொல்வார்கள். வ அன்னல்லாஹ லைஸ பிஸல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். கண்ணியமானவர்களே, மரணம் என்பது மனுஷனுக்கு ஷுவர், உயிர் என்பது மனுஷனுக்கிட்ட இருக்காது. இந்த உயிர் இருக்க வரைக்கும் தான் நம்மளோட ஆட்டம் ஓட்டம் எல்லாம். இந்த உயிர் நம்ம விட்டு போயிட்டுனா நம்மளோட எதுவுமே இல்லை சௌரல. எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் அவன் சடலமாக பூமியில் அவன் விழுந்து விடுவான். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அவன்கிட்ட இருந்தாலும் அவனால் அவனுடைய உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால், வஅன்தும் ஹீன இதின் தந்துரூன், நீங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? 2 கரண்டி தண்ணியை தான் உங்களால் குடிக்க முடியும். அதை கூட சில நேரம் தொண்டைக்கு பணியை இறங்க உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வனஹ்னு அக்ரபு இலைக்கும் மின்கும், உங்களை விட நாங்கள் சமீபமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துபசிரூன், நாங்கள் இருக்கிற உங்களால் பார்க்க முடியாது. ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் எல்லாம் சொல்றீங்களே நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் தான் பெரிய ஆட்கண்டு பெருமை அடிக்கிறீங்களே, நீங்கள் யாருக்கும் வழிபட மாட்டீர்கள் என்று சொல்பவர்களில் உண்மையாளர்களாக இருந்தால், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், உண்மையாளராக இருந்தா போற உயிரை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சேலஞ்ச் விடுறான். நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க தான் பெரிய ஆட்கன்றீங்களா, உயிரை கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உயிர் பிரிகிற தருவாயை பற்றி சொன்னாங்க. நான் இந்த புத்தகத்தை முழுசாக எடுக்கலை, நீங்கள் நினைக்க வேணாம் என்ன இதில் உள்ள ஒன்றும் சொல்லலைன்னு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜஸ்ட் இது ஒரு அறிமுகத்தை தான் சொன்னேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு, ஹதீஸில் வருது, முஸ்லீமில் இந்த செய்தியை பார்க்கலாம்.
அதாவது யார் அல்லாஹ்வை சந்திக்கிறத ஆசைப்படுறானோ அல்லாஹ் அவனை சந்திக்கிறத ஆசைப்படுறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஹு. அல்லாஹ்வை சந்திக்கிறத யார் வெறுக்கிறானோ அவரை சந்திக்கிறத அல்லாஹ் வெறுக்கிறான். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தி அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, ஃபகுல்து யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்கராஹியத்துல் மௌத், அதாவது மௌத்தை பற்றி, மௌத்தினுடைய அந்த வெறுப்பா, ஃபகுன்னா நக்ரஹுல் மௌத், நாங்களும் மௌத்துக்கு கொஞ்சம் பயந்து தானே இருக்கிறோம், மௌத்து வரப்படாது என்று எங்களுக்கும் மௌத்தின் மீது ஒரு ஆசை விருப்பம் இல்லைத்தானே, அப்படின்னா எங்களுக்கும் அல்லாஹ்வை சந்திக்க முடியாதான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படி அல்ல, லைஸ கதாலிக், நீங்க நினைக்கிற மாதிரி மௌத்தை பத்தி இது சொல்லல என்றாலும், வலாக்கின்னல் முஃமின் இதா புஷ்ஷிர பிரஹ்மத்தில்லாஹி வ ரிضவானி, ஒரு மூமின் மரண தருவாயில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய அவனுடைய திருப்பொருத்தம், அவனுடைய ரஹ்மத் அவனுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்ன அவசரமா மௌத்தாக்குன்னு அவன் சொல்லுவான். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவான். இந்த உலகம் அவனுக்கு விருப்பமாக இருக்காது. அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தயாராக இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை சந்திக்கிறான், ஆசைப்படுகிறான். வ இன்னல் காஃபிர், ஒரு காஃபிரான மனிதன், இதா புஷ்ஷிர பி அஸாபில்லாஹி வ ஸஹதிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனையும் அவனுடைய கோபமும் அவனுக்கு சொல்லப்படுற நேரத்தில் கரிஹ லிகாஹு, அவனை சந்திக்கிறத அவன் வெறுப்பான். யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிறாதே, ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹ், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் எனக்கு டைம் தா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் என்ன லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தர மாட்டியா, நான் தர்மம் செய்ய போறேன், நான் நல்லவனா வாழ போறேன் என்று அந்த நேரத்தில் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லப்பா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, உன்னை நான் பிற்படுத்த போறது இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான். இந்த ஹதீஸ் வேற வேற ரிவாயத்தில் அழகான முறையில் சொல்கிறது. மனிதன் மூத்தாகிற நேரத்தில் அவனுடைய கரண்டை கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்கிறது, அவனுடைய நரம்பு அதாவது முடிகள் எல்லாம் சிலிர்த்து போய் விடுகிறது. இப்படியான ஒரு நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹ்வை நெருங்கிறது ஆசைப்பட்டா அல்லாஹ் ஆசைப்படுவான் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை கடந்து செல்ல நேரத்தில் முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹுண்டாம், ஒன்று முஸ்தரீஹி அல்லது முஸ்தராஹும் மின்ஹுண்டாம். இது ஒரு அரபு வார்த்தை. முஸ்தரீஹுண்டா என்னன்னா ஆறுதல் பெறுகிறான் அர்த்தம், நேரடி சொல்லணும். முஸ்தராஹும் மின்ஹுண்டா அவரிடமிருந்து ஆறுதல் பெறப்படுகிறது. காலு யா ரசூலல்லாஹ், என்ன முஸ்தரீஹி அல் முஸ்தராஹும் மின்ஹுன்றீங்க அப்படின்னா என்னன்றாங்க. ஒரு மூமினை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் மௌத்தா போறான்டா, என்ன அர்த்தம்டா, இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து அவன் விடைபெறுகிறான், இந்த உலகத்தின் சோதனைகளில் இருந்து அவன் ஆறுதல் அடைகிறான், இந்த உலகத்தில் அவனுக்கு வார எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து அவன் ஆறுதல் அடைகிறான். இதுதான் அவனுக்குரிய ஆறுதல். ஒரு காபிரை பொறுத்தவரையும் அவன்லேருந்து மற்றவங்க ஆறுதல் பெறுறாங்க. மண்ணா பெய்த்தாண்டா வாப்பா, இதுக்கு பிறகு நமக்கு நிம்மதி தான், இவன் என்ன பாடுபடுத்தினான், என்ன அநியாயம் பண்ணா, தொலைஞ்சு வைத்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றோமா இல்லையா? அநியாயக்காரனே, மக்கள் அவனிடமிருந்து ஆறுதல் பெறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, அப்ப சுருக்கமாக இந்த உயிர் சம்பந்தமான விஷயங்கள் மரணத்தை தொடர்புபடுத்துகிறது என்பதற்காகத்தான் மௌத்து சம்பந்தமான சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அப்ப அந்த வகையில் இந்த உயிர் சம்பந்தமான விஷயங்களை நீங்க முழுமையாக படிக்கிறதா இருந்தா இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். நான் கிட்டத்தட்ட இதில் 139 பக்கங்களை சும்மா வாசித்து பார்த்தேன். ஒரு அருமையான புத்தகம். ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம மார்க்க விஷயங்களில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் உயிர்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பு, உயிர்கள் பற்றிய இஸ்லாத்தினுடைய பொதுவான பார்வை என்னன்ற சம்பந்தமான விஷயங்கள், உயிர்களை படைத்தவன் அல்லாஹ் தான், உயிர்கள் வாழும் உலகினுடைய வகைகள், அதில் எல்லாம் இந்த இதில் நான் நிறைய தொகுத்துக்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் சொன்ன ஒரு நீளமான ஒரு பகுதியாக அது மாறும். அதே மாதிரி தான் மனிதன் படைக்கப்பட்ட அந்த விதம், குரங்கியல் கோட்பாடுகள் சம்பந்தமான அதனுடைய தவறான கொள்கைகள் சம்பந்தமான விஷயங்கள், குர்ஆனுக்கு முன்னால் அதாவது என்னது தோற்றுப்போன டார்வினிய தத்துவம், அதே மாதிரி அறிஞர் மாரிஸ் புக்கைல் சொல்லி அவருடைய ஒரு சம்பவம், மனித இனத்தினுடைய அந்த தொடக்கம் கோட்பாடுகள் சம்பந்தமாக, உயிர்கள் பற்றிய தவறான நம்பிக்கை, அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்க தீர்ப்பு, மரணம் சம்பந்தமான விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கையில் இருக்க சகோதரர்கள் இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி பயனடையலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்த புத்தகங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த தலைப்பில் உங்களுக்கு ஞாபகம், இது ஒரு தொடராக செய்யணும். கிட்டத்தட்ட 9 தலைப்புகள் நான் ஏற்கனவே இது பேசிக்கிறேன். மரணம் முதல் அதாவது மறுமை வரை அப்படின்ட்டு, அதில் இந்த மௌத்து, அதில் எப்படி அது சம்பந்தமான விஷயங்கள் கிட்டத்தட்ட 9 தலைப்புகள் நான் ஏற்கனவே பேசுகிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் கேட்ட விஷயங்களில் இருந்து இந்த உயிர்கள் தான் நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை.
இந்த உயிர் இல்லாட்டி வாழ்க்கை முடிஞ்சு. நமக்கு எப்போ உயிர் ஊதப்பட்டதோ அந்த உயிர் எடுக்கப்படும் வரைக்கும் தான் மனித வாழ்க்கை, அதான் காலம். அந்த தொகுப்பு தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய தொகுப்புன்னு நம்ம பார்க்குறோம். எனவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம சரியாக பயன்படுத்தணும். மௌத்துக்கு முதல்ல நாம் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக வாழணும், அல்லாஹ்வை நம்பி வாழணும். அல்லாஹ் நமக்கு ஒரு ரப்பா இருக்கிறான், அவன் தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழணும். பாவமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், மோசடியான விஷயங்கள், வட்டி போன்ற விஷயங்கள், இது போன்ற பொய்யான மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் நாம் ஒதுங்கி வாழணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் நம்முடைய நேரங்களை செலவிடணும், நம்முடைய பொருளாதாரங்களை செலவிடணும். பொதுவாக நம்மிடத்தில் சில அமானிதங்களை தந்திருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்குறான், சில பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான், சில பேருக்கு ஒரு பதவியை கொடுக்குறான், சில பேருக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாஹ் ஒன்றை கொடுத்தாண்டா அது அமானிதம், அது என்னுடையதுன்னு நினைக்காதீங்க. நபித்தோழர்கள் எதையுமே என்னடன்னு நினைக்கல. இந்த இல்மு வழங்கப்பட்டவங்க அதை அதாவது அதை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாபாரமாக மாற்றாதீங்க. குர்ஆன் வழங்கப்பட்டவர்கள் அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றாதீங்க. இது ஒரு கொமர்ஷியல் மெட்டீரியல் அல்ல, இது நமக்கு தரப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கிறதுன்றது. ஒவ்வொரு தரப்பும், அது அறிவு வழங்கப்பட்டவர்கள், பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள், ஆரோக்கியம் வழங்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் என்னென்ன நியாமத்துகள் எல்லாம் வழங்கப்பட்டதோ இவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். இதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் நினைச்சா மட்டும் இந்த டோட்டலாக ஜீரோ ஆக்குவான். அல்லாஹ் நினைச்சா நம்மளை நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு இந்த உலகத்தில் உயர்த்துவான். ரெண்டுமே அல்லாஹ்வுடையது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களாக இந்த உயிருள்ள வரையும் மரணம் வரையும் நாம் வாழ வேண்டும் என்று எனக்கு நானே உபதேசம் செய்தவனாகவும், என்னுடைய பலவீனத்தை நான் சீர்படுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே நான் கேட்டுக்கொண்டவனாகவும், நீங்களும் இந்த உபதேசத்தின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இந்த சபையிலே யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ இந்த சபையின் மூலம் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கணும், உங்களோட கஷ்டங்களை அல்லாஹு தஆலா நீக்க வேண்டும், உங்களுடைய சுமைகளை அல்லாஹ் உங்களை விட்டும் போக்க வேண்டும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்கள் மூலமாக ஒரு கண்குளிர்ச்சியும் அல்லாஹு தஆலா உங்களோட வாழ்க்கையில் தர வேண்டும். உங்களை விட்டு மறைந்து சென்ற உங்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும். நம்மளோடு வாழுகிற நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை அல்லாஹு தஆலா குணப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாதிப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் விடுதலை கொடுக்க வேண்டும். உலகத்தில் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, அது இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகத்தின் எல்லா மூலைகளிலும் அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேண்டி எவர்களெல்லாம் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக நான் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.